ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லாஸ்ட் 1 வீக்காகவே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அண்ட் பார்த்தீங்களா திருப்பி ஆக்னேஸ்லாம் வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நான் உங்ககிட்ட என்ன தான் ஸ்கின் கேர்லாம் நம்ம சஜஸ்ட் பண்ணாலும் இப்போ நீங்கள் போடுற ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன காஸ்ட்லியாக இருந்தாலுமே நம்ம ஸ்கின் ஒரு நார்மலான விஷயம். அதில் இந்த மாதிரி ஆக்னேஸ்லாம் வரும். நான் அந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்லை நான் நீங்கள் சொன்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன், இல்லை நானும் இல்லை யாரோ ஒருத்தவங்க சொன்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன், எனக்கு அப்பயும் ஆக்னே வருது அப்படின்னா கண்டிப்பாக வரதான் செய்யும். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எவ்வளோ தான் ஹெல்த்தியாக நம்ம உடம்புக்கு சாப்பிட்டாலுமே நமக்கு ஃபீவர் வருது, கோல்டு வருதுல எப்படி நார்மலோ அந்த மாதிரி தான் ஆக்னேஸ். அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன் கூட எனக்கு அவ்வளோ தெரியல, பட் ஆக்னேன்றது ஒரு நார்மலான விஷயம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதனால அது வரக்கூடாதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணாதீங்க. மேபி இங்கே 10 வர வேண்டிய இடத்துல 1 வரும், அவ்வளோதான். அண்ட் இது வந்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்றத நான் மேபி வேற ஒரு வீடியோவில் ரெண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணேன், அதனால வந்துருச்சு. ஓகேவா? ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம சன்ஸ்கிரீன் ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்க்கலாம். எப்படி உங்கள் ஸ்கின்னோட அந்த டோனை ரீகெயின் பண்ணுறது. கண்டிப்பாக நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துப்பீங்க ஃபேர் ஸ்கின் டோன் கொண்டு வரலான்ட்டு. அதுக்காக நீங்கள் இப்போ நான் இருக்கிற கலர்லேருந்து ஒரு 10 ஸ்கின் டோன் அதிகமாக போகணும் அப்படி பண்ண முடியாது. நான் என்ன சொல்லணும், நான் சின்ன வயசில் ஒரு ஒரிஜினல் ஒரு கலர் இருப்பேன்ல, அதுக்கப்புறம் டேன் ஆகிட்டு அதெல்லாம் போயிடும். திருப்பி அந்த கலரை ரீகெயின் பண்ணி கொண்டு வரதுக்கு சன்ஸ்கிரீன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நீங்கள் இப்போ என்ன பார்க்குற டோனை விட கண்டிப்பாக ஒரு 4 ஷேட்ஸ் நான் காலேஜ் அண்ட் ஸ்கூல் டைம்ஸில் இருந்தேன் டார்க்கராக. அதுக்கப்புறமா நான் இப்போ ப்ராப்பராக என் ஸ்கின்னை கொஞ்சம் டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ தான் எல்லாமே நல்லா மாறுச்சு. ஸோ அதனால இன்னைக்கு ஆயிலி ஸ்கின் அண்ட் ட்ரை ஸ்கின் அந்த மற்ற ஸ்கின் டைப்ஸ்க்கு செட் ஆகிற மாதிரி சன்ஸ்கிரீன்ஸ் என்னென்ன அப்படின்றது நான் இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆயிலி ஸ்கின்னுக்கு பார்த்தலாம். இதில் ஆயிலி ஸ்கின் ட்ரை ஸ்கின்னுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்றது லைக் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆயிலி ஸ்கின்னா ஃபேஸ் ஃபுல்லாக ஆயிலியாக இருக்கும். ட்ரை ஸ்கின் அப்படின்றப்போ நமக்கு ஃபேஸே ஒரு மாதிரி வறண்டு போன இருக்கும். காம்பினேஷன்னா சில டைம்ஸ் ட்ரையாக இருக்கும், சில டைம்ஸ் ஆயிலியாக இருக்கும், இல்லைனா இந்த இடம்லாம் ஆயிலியாக இருக்கும், இங்கே ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் காம்பினேஷன் ஸ்கின். ஸோ சன்ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ நீங்கள் யோசிக்க வேண்டிய 3 விஷயம் ஃபர்ஸ்ட் அது லைட் வெயிட்டாக இருக்கணும். நீங்கள் என்ன ஸ்கின்னாக வேணா இருந்துட்டு போங்க, ஆனால் சன்ஸ்கிரீன் நீங்கள் நிறைய போடுற மாதிரி இப்போ மாய்ஸ்சரைசர் மாதிரி நான் கொஞ்சோண்டு எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ண முடியாது. சன்ஸ்கிரீனோட யூசேஜே நீங்கள் அது இந்த மாதிரி 3 ஃபிங்கர் ரூல், இது இது 3த்துலேயும் அதை எடுத்து கையில் வச்சுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால அது லைட் வெயிட்டாக இருந்தால் மட்டும்தான் அது செட் ஆகும். ஓகேவா? செகண்ட் ஒன் அது பில்டபிளாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிலது லைட் வெயிட்டாக இருக்கும், ஆனால் நீங்கள் மேலே அப்ளை பண்ண உங்களுக்கு அந்த ஒரு ஒயிட் காஸ்ட் உங்கள் ஸ்கின்ல வந்துடும். லைக் எப்படி பார்க்கறதுக்கே பேய் மாதிரி ஆயிடுவீங்க. வேர்த்தோடனே ஒரு மாதிரி அந்த ஒயிட்டாக நம்ம ஃபேஸில் தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது செகண்ட் ஒன். ஓகேவா? இந்த லைட் வெயிட்டாக இருக்கணும், பில்டபிளாக இருக்கணும். அண்ட் தேர்ட் ஒன் அது ரொம்ப பேசிக்காக இருந்தால் போதும். ஓகேவா? லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப இந்த மாதிரி நயசனமைட் சன்ஸ்கிரீன், அந்த விட்டமின் சி சன்ஸ்கிரீன், அந்த மாதிரி தேவையில்லாத அந்த டெக்கரேட்டிவ் திங்ஸ் சன்ஸ்கிரீனை சுற்றி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு நமக்கு சீரம்ஸ் இருக்கு. நான் திருப்பி சொல்ற விஷயம் தான். அந்தந்த விஷயம் அதை மட்டும் பண்ணா போதும். இது பிளஸ் இது கிடைக்குது, அது பிளஸ் இது கிடைக்குதுன்னு நம்ம பண்ண தேவையில்லை. இருந்தா வெல் அண்ட் குட். பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு சன்ஸ்கிரீனை சூஸ் பண்ணாதீங்க. ஓ, இந்த விட்டமின் சி இருக்கு, அப்போ விட்டமின் சி சன்ஸ்கிரீனும் சேர்த்து நமக்கு ஹெல்ப் பண்ணும், அதுலேருந்து நமக்கு ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்காதீங்க. சன்ஸ்கிரீனோட ஜாப் உங்கள் டேனை ப்ரிவென்ட் பண்ணி லைக் உங்கள் ஸ்கின் ஆல்ரெடி லைக் டேனாக இருந்தாலுமே இன்னும் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு அண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அதோட யூஸ். ஸோ அதை மட்டும் தான் அது பண்ணும். முக்கியமாக அது ப்ரிவென்ட் பண்ணும். லைக் அந்த வெயில் உங்கள் ஸ்கின்ல படாமல் அதை ஹெல்ப் பண்ணும். அதை தாண்டி நமக்கு அந்த டேன் போகிறது எல்லாமே நம்ம இன்னும் சிரம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது, நம்ம எப்படிப்பட்ட ஃபுட் இன்டேக் எடுத்துக்கிறோம் அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான். ஓகேவா? அதுக்குமே சிரம்ஸ்லாம் இருக்குது, நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுறேன். பட் இதுதான் சன்ஸ்கிரீனோட யூஸ். இன்னொன்று என்ன அப்படின்னா, சில சன்ஸ்கிரீன்ஸ் இந்த ஜெல் டைப்பில் இருக்கும், இன்விசிபிளாக இருக்கும். அதை வாங்கி போடாதீங்க. ஆக்சுவலி நான் ஒரு தடவை லோட்டஸோட ஒரு சன்ஸ்கிரீன் நான் யூஸ் பண்ணேன். சைடில் இமேஜ் ஆட் பண்ணுறேன் எல்லாமே. அது எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. என் ஸ்கின்னை இப்போதைக்கு லைக் ரொம்ப வர்ஸ்ட்டாக டேமேஜ் பண்ண ஒரு சன்ஸ்கிரீனை கேட்டால் நான் அதுதான் சொல்வேன், அந்த ஒரு சன்ஸ்கிரீன். அண்ட் நெக்ஸ்ட் டெர்மாக்கோலே இன்விசிபிள் ஜெல்னு ஒன்று இருக்கும். அதுவுமே எனக்கு செட் ஆகலை. ஒரு மாதிரி என் ஃபேஸ் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, டல்லாக மாற்றிருச்சு. அதுவும் எனக்கு பிடிக்கல. அதோட இமேஜும் நான் சைடில் போடுறேன். ஸோ எனக்கு இந்த இன்விசிபிளாக கலர்லெஸ்ஸாக ஒரு சன்ஸ்கிரீன் இருக்குல்ல, அது உங்களுக்கு செட் ஆனால் மேபி யூஸ் பண்ணுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச மெஜாரிட்டி பீப்புளுக்கு அது செட் ஆகலை. ஒரு தடவை நான் கடையில் போகும்போது தெரியாமல் வாங்கிட்டேன் மாற்றி. ஓகேவா? நான் இந்த சன்ஸ்கிரீன் வாங்குறதுக்கு போனேன், இதுக்கு பதிலாக அந்த சன்ஸ்கிரீனை வாங்கிட்டு வந்துட்டேன். ரெண்டும் பேக்கேஜிங் ஒரே மாதிரி இருந்தால் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனல் சாய்ஸாக நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த மாதிரி இன்விசிபிளாக இருக்கிறத ட்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் யோசிச்சு ட்ரை பண்ணுங்க. ஒன்று அது உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிடுது, இல்லை டல்லாக காட்டுது. இந்த 2 விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸில் போகலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிறது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் மோஸ்ட் யூஸ்ட் அரௌண்ட் 40 பாட்டில்ஸ் ஆஃப் இது நான் கண்டிப்பாக எக்ஸாஜரேட் பண்ணாமல் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு இந்த சன்ஸ்கிரீன் அவ்வளோ பிடிக்கும். நான் சொல்லி என்னோட 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இதை இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெகுலராக. லைக் இது ஒர்க் ஆகுற மாதிரி உங்கள் ஸ்கின்ல வேறு எதுவுமே ஒர்க் ஆகாது. எனக்கு ஒர்க் ஆனதே கிடையாது. எனக்கு இது அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும். அது காமிக்கிற பாருங்க. இப்படி தான் இதோட கன்சிஸ்டன்சி. ஓகேவா? இது நீங்கள் அப்ளை பண்ண அப்படியே உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற அந்த ஒரு டெக்ஸ்டரில் அது மாறிடும். ஓகேவா? நான் இதை அப்ளை பண்ணி அப்படியே காமிக்கிற பாருங்க.
சுத்தமாக உங்களுக்கு அந்த ஒரு ஒயிட் காஸ்ட்டோ இல்லைனா வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே க்ரீஸியாக இருக்கிறது ஸ்டிக்கியாக இருக்கிறது அந்த மாதிரி எந்த விஷயமே தெரியாது. இது வந்து நான் அந்த 3 finger ரூல் ஃபாலோ பண்ணி தான் அப்ளை பண்ணுவேன். எனக்கு அப்ளை பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அப்படியே ரிசல்ட்ஸ் இங்கே தெரியுதா, நான் வந்து இப்போ சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரியுதா, ஓ சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டாங்க ரொம்ப பூதம் மாதிரி தெரியுது, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நான் எப்பயுமே கடைக்கு போனாலும் எங்கே போனாலுமே நான் வாங்கி வச்சிருப்பேன். இன்னொன்று பேக்கப்பும் என்கிட்ட இருக்குது, இப்பயும் இருக்குது. ஏன்னா இது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கும். எனக்கு ஒரு ஃபியர் சொல்லுவாங்கல்ல, நமக்கு ஒரு பிடிச்ச விஷயம் டக்கு நிறுத்திடுவாங்க. இந்த சன்ஸ்கிரீனாக இருக்கட்டும் இல்லை ப்ராடக்ட்ஸே ஜென்ரலாக எனக்கு அந்த ஒரு பயம் இதில் எப்பயுமே உண்டு. ஐயோ இது நல்லா இருக்கேப்பா, இதை போய் நிறுத்திட போறீங்கன்ற பயத்திலே நான் எப்பயுமே 1+1 இதை வாங்கி வச்சுப்பேன். எனக்கு இது அந்த அளவுக்கு பிடிக்கும். ஸோ இதோட இன்னொரு விஷயம் நான் வந்து எண்ணில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெர்மாக்கோட 1% ஹைலூரானிக் சன்ஸ்கிரீன் ஆக்வா ஜெல். ஓகேவா, இதுதான் ஆக்சுவலி இது நான் ஒரு ஆர்வத்தில் இதோட நேமே சொல்லாமல் இவ்வளோ நேரம் பேசிட்டேன். ஸோ இதுதான் இதோட நேம். அண்ட் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், யூ வில் நாட் ரிக்ரெட் இட். அவ்வளோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த சேஃப் ஸ்க்ரீன் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இன்னும் 2 சன்ஸ்கிரீன் பேசலாம். இப்போ உங்களுக்கு இந்த டெக்ஸ்டரில் இருக்க சன்ஸ்கிரீனே பிடிக்கும், பட் ஆனால் இந்த பிராண்ட் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா அக்வாலாஜிகா பிராண்ட் இருக்குது. அதில் இதே மாதிரி சன்ஸ்கிரீன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். பேக்கேஜிங்கும் இப்படியே தான் இருக்கும். நிறைய வேரியன்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து அக்வாலாஜிகாவோட சன்ஸ்கிரீன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டாட் அண்ட் கீழே விட்டமின் சி சன்ஸ்கிரீன் எல்லோ கலரில் ஒன்று இருக்கும். அது நான் வந்து சைடில் போட்டேன். அது ஒரு வாட்டி எனக்கு கொலாபில் வந்தது. அது சூப்பராக இருந்துச்சு அந்த சன்ஸ்கிரீன். அன்ஃபார்ச்சுனேட்லி காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அது வாங்கலை. சரி இதுவே எனக்கு ஓகே, இதுவே பக்கவாக செட் ஆயிடுதுன்னு விட்டுட்டேன். பட் அந்த சன்ஸ்கிரீனுமே சூப்பராக இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணிக்கிறதுக்கு. நீங்கள் எங்கே அது ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இதுவாது கொஞ்சம் இப்படி ரவுண்டாக இருக்கா, அது நல்லா இப்படி சப்பையாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 3 சன்ஸ்கிரீன்ஸ் தான் ஆயிலியில் நான் யூஸ் பண்ணி எனக்கு செட் ஆனது. அண்ட் 4th ஒன் வந்து இந்த சோசன் பை டெர்மட்டாலஜியோட சேஃப் சன்ஸ்கிரீன். ஓகேவா, சேஃப் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க, சேஃப் ஸ்க்ரீன் சொல்லிட்டு. இதில் வந்துட்டு இது வந்து சார்மினார் மினரல் சன்ஸ்கிரீன். இது வந்து கொஞ்சம் டிண்டட். ஓகேவா, ஒரு நிமிஷம் இருங்க, காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கப்புறம் வாங்கலை. இப்படி தான் இருக்கும் இந்த சன்ஸ்கிரீன். ஓகேவா, இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, அதனால தான் நான் நிறைய எடுக்கல. இப்படி தான் இருக்கும் இந்த சன்ஸ்கிரீன். நீங்கள் வந்து நல்லா இப்படி டேப் பண்ணிட்டு அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது உங்கள் ஸ்கின்ல ஒரு மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு டிண்ட் கொடுக்கும். அண்ட் ரொம்ப சூப்பரான ஒரு க்ளோ கொடுக்கும். லைக் இதுக்கு எப்படி ஃபேஸில் போட்டால் நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஆனால் இல்லை ஒரே ஒரு டவுன் சைடு என்ன அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ்க்குலாம் வண்டியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னா அந்த ஆயில் என்ன சொல்கிறது, ஆல்ரெடி அது உங்கள் ஃபேஸில் ஒரு ஆயில் எஃபெக்ட் கொடுத்து வச்சிருக்கோம். அது செட் ஆகுது கொஞ்சம் டைம் ஆகும். மீன்வேல் நீங்கள் போகும்போது வேர்க்கவும் செஞ்சிச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி கொலாப்சிங்காக மாறிடும். ஸோ நீங்கள் ஒரு வேளை ஃபங்க்ஷன் போகிறீங்க இல்லைனா ஏசிலே போயிட்டு ஏசிலே வந்துடுவீங்க, அந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் இது காஸ்ட் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக 3000 பக்கம் வரும். ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அது ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபங்க்ஷன்ஸ் போகிறேன் இல்லைனா வந்து மார்னிங்கே ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன், எனக்கு வந்துட்டு நான் போடுற மேக்கப்பையும் தாண்டி ஒரு க்ளோ இருக்கணும் அப்படின்ற டைம்லாம் நான் வந்து இது யூஸ் பண்ணுவேன். ஸோ இதான் நான் சொல்கிற 4 ப்ராடக்ட்ஸ் ஃபார் ஆயிலி ஸ்கின். நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரை ஸ்கின்னுக்கு போகலாம். ட்ரை ஸ்கின்னு நான் சொல்கிற போது இப்போ நான் சில சன்ஸ்கிரீன் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பட் ஆனால் என்ன கேட்டிங்க அப்படின்னா எல்லா டைப்புக்குமே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி ஒரு பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு சன்ஸ்கிரீன் அது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நீங்கள் ட்ரையாக இருந்தாலும் சரி ஆயிலியாக இருந்தாலும் சரி இது வந்து பக்காவாக செட் ஆகும். இப்போ நான் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கான பர்சனல் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து சொல்லிடுறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இருக்க வந்து நியூட்ரஜனோட அந்த அல்ட்ரா ஷேர் சன்ஸ்கிரீன். நான் வந்து சைடில் இமேஜ் போடுறேன் பாருங்க. இது வந்து ஒரு ஓஜி சன்ஸ்கிரீன். ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லா செட் ஆகும். ஆயிலுக்கு இது செட்டே ஆகாது. அது ரொம்ப ஒரு மாதிரி திக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சன்ஸ்கிரீன் திக்காக இருந்தாலுமே அதில் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. அதனால நீங்கள் வந்து இந்த நியூட்ரஜனோட அல்ட்ரா ஷேர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து டாட் அண்ட் கீழே ப்ளூபெரி சன்ஸ்கிரீன் ஒன்று இருக்கும். அது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கே கியூரேட் பண்ண ஒரு விஷயம். அது வந்து நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் பர்சனலாக யூஸ் பண்ணது கிடையாது. பட் ஆனால் நிறைய பேர் வந்து அந்த டாட் அண்ட் கீ ப்ளூபெரியோட ரிவ்யூ வந்து நானுமே பார்த்துருக்கேன். லைக் ஆனால் அதை யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வரல. இது வந்து நான் எப்படி சொல்றது, ஒரு சஜஷன் மாதிரி வச்சுக்கோங்க, ரெக்கமெண்டேஷன்ல சஜஷன் வச்சுக்கலாம். ஏன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணது கிடையாது. நான் படிச்ச ரிவ்யூஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷனாக சொல்றேன். தேர்ட் வந்து டாக்டர் ஷேட்ஸோட ஹல்தி அண்ட் விட்டமின் சி சன்ஸ்கிரீன் நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், ஹல்தி சன்ஸ்கிரீன் அது எனக்கு தெரியும். அது ஒரு வாட்டி நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணேன். அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு வேற எந்த சன்ஸ்கிரீனும் செட் ஆகலையா, ஏதோ என்னோட ஃபேஸ் வந்து ஏதோ பேரியர் டேமேஜ் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் அதை வாங்கி வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுவுமே சூப்பராக செட் ஆச்சு. அதாவது எனக்கு எப்படி இருந்ததுன்னா அது கொஞ்சம் கிரீஸியாக இருந்துச்சு. ஆனால் அது ட்ரை ஸ்கினுக்கு போட்டால் பக்காவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சன்ஸ்கிரீனாக இருந்துச்சு. ஸோ இது 3 தான் வந்து ட்ரை ஸ்கின்கான ரெக்கமெண்டேஷன். இதை தாண்டி நீங்கள் வந்து ஆக்னி ப்ரோன் இருப்பீங்க, சென்சிட்டிவ் இருப்பீங்க. எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா ரொம்ப இந்த மாதிரி எப்படி சொல்றது, இப்போ இந்த ஹல்திலாம் சொல்றதில்ல, இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஆக்னி ப்ரோனோ சென்சிட்டிவோ நீங்கள் ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா மேபி ஹல்தி, அதாவது ஹல்தினா மஞ்சள் நினைக்கிறேன், அது வந்து உங்களுக்கு செட் ஆகாமல் போகலாம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப பேசிக்காக வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஹைலரானிக்ன்றதுனால இது ஆல்ரெடி உங்களோட அந்த ஒரு என்ன சொல்றது எரிச்சலாக ஸ்கின்னை வந்து காம் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான சன்ஸ்கிரீன்ஸ் இல்லை நியூட்ரஜனாவோட அல்ட்ரா ஷேர் அந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக இருக்க சன்ஸ்கிரீன்ஸ் வந்து நீங்கள்
யூஸ் பண்ணுங்கள். லைக் ரொம்ப எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ்லாம் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிற சன்ஸ்கிரீன்ஸ் வந்து நீங்கள் சென்சிட்டிவாக இருந்தாலும் ஆக்னே ப்ரோனாக இருந்தாலும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட்டாக இருக்க மாதிரி வந்து நீங்கள் சன்ஸ்கிரீன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். லைக் இன்விசிபிள் ட்ரை பண்ணாதீங்க. இதெல்லாம் தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ். நீங்கள் நார்மல் ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னாலுமே இந்த 2 கேடர்லேருந்து நீங்கள் எதை வேணால் எடுத்து யூஸ் பண்ணலாம். என்னோட பர்சனல் ஃபேவரட், என்னோட பர்சனல் கேரண்டீட் ப்ராடக்ட் அப்படின்னா நான் இதுதான் சொல்வேன். இது நான் மட்டும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர், நான் கேள்விப்பட்ட ஒரு 4-5 பேர், அந்த மாதிரி நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி பக்காவாக இதுக்கான ரிசல்ட்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஒன் இதுதான். இதை தாண்டி நான் சொன்ன ப்ராடக்ட்ஸ்லையும் நீங்கள் இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்லாம் செட் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரியும் அது அவங்க செட் ஆகுதா இல்லையான்னு. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சீரம் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் சீரம்ஸ் வேணும், என்னென்ன கன்சர்னுக்கு என்னென்ன சீரம்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பர் ப்ராப்பராக அட்டாச் பண்ணுறேன் ரெக்கமெண்டேஷன்ஸோட. ஸோ கண்டிப்பாக தேங்க்யூ. அண்ட் இதுக்குமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்லாம் வேணும் அப்படின்னா கேளுங்க, நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சப்போர்ட். நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.